நீரிழிவை முறையாக நிர்வகிக்க தவறினால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும்? நீரிழிவு சரியாக கட்டுப்படுத்தப்படாத போது காலப்போக்கில் உடலுக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இரத்த சர்க்கரை அளவுகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்ந்த நிலையிலேயே நீடித்தால் அவை இரத்த நாளங்களின் உள் அடுக்கையும் அதனோடு செல்லும் நரம்புகளையும் மெதுவாக சேதப்படுத்தும். இந்த சேதம் திடீரென ஏற்படுவதில்லை, படிப்படியாகவே உருவாகிறது. அதனால்தான் பாதிப்பு ஏற்கனவே தொடங்கியிருந்தாலும் பலர் நீண்ட காலத்திற்கு நலமுடன் இருப்பதாகவே உணர்கிறார்கள். பொதுவாக சிறிய இரத்த நாளங்களே முதலில் பாதிக்கப்படுகின்றன. கண்களில் உள்ள சிறிய நாளங்கள் சேதமடைந்தால் அவற்றில் கசிவு அல்லது அடைப்பு உண்டாகி விழித்திரைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும். இதனால் பார்வை மெல்ல மங்கலாம் அல்லது சில நேரங்களில் திடீரென மாறலாம். ஆரம்பத்தில் பலருக்கு எந்த அறிகுறிகளும் தெரிவதில்லை. எனவே பார்வை சாதாரணமாக தெரிந்தாலும் தொடர் கண் பரிசோதனைகள் அவசியமாகின்றன. சிறுநீரகங்களின் வடிகட்டும் பகுதிகள் நுண் இரத்த நாளங்களால் ஆனவை. உயர் இரத்த சர்க்கரை அளவின் காரணமாக இந்த வடிகட்டிகள் பலவீனமடைந்து அவை கசியத் தொடங்குகின்றன. பெரும்பாலும் சிறுநீரில் புரதம் அல்புமின் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பின் ஒரு ஆரம்ப அறிகுறியாகும். உடல் ரீதியான வலி அல்லது வீக்கம் போன்ற தொந்தரவுகள் தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இதை கண்டறியலாம். உரிய நேரத்தில் சிகிச்சை செய்யாவிட்டால் இந்நிலை மெதுவாக முற்றி சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும். நரம்புகளும் பாதிக்கப்படுகின்றன. நரம்புகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் இல்லாத போது நீரிழிவு நரம்பியல் பாதிப்பு ஏற்படுகிறது. இதன் மிகவும் பொது வடிவம் புற நரம்பியல் பாதிப்பு ஆகும். இதில் குறிப்பாக பாதங்களில் மரத்து போதல், எரிச்சல், முள் குத்துவது போன்ற உணர்வு அல்லது உணர்வு இழப்பை ஏற்படுத்துகிறது. உணர்திறன் குறைவதால் சிறிய காயங்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமலே போகின்றன. மற்றொரு வடிவம் தன்னியக்க நரம்பியல் பாதிப்பு. இங்கு உடலின் தானியங்கி செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன. இது எழும்போது தலை சுற்றல், சீரற்ற இதய துடிப்பு, செரிமான கோளாறுகள், சிறுநீர்ப்பை பிரச்சனைகள், பாலியல் செயலிழப்பு அல்லது அதிகப்படியான வியர்வை போன்றவற்றை உண்டாக்கலாம். காலப்போக்கில் நீரிழிவு பெரிய இரத்த நாளங்களையும் பாதிக்கக்கூடும். இது நீண்டகால ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீரிழிவு உள்ளவர்களுக்கு இதயத்திற்கு இரத்தம் வழங்கும் தமனிகளில் அடைப்புகள் மிக விரைவிலேயே உருவாகும். மாரடைப்பு முன்கூட்டியே ஏற்படலாம். சில நேரங்களில் வழக்கமான நெஞ்சுவலி போன்ற அறிகுறிகள் ஏதும் இல்லாமல் அமைதியாகவும் நிகழலாம். மூளைக்கு இரத்தம் வழங்கும் தமனிகள் பாதிக்கப்பட்டால் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். கால்களில் இரத்த ஓட்டம் குறைவதால் நடக்கும்போது வலி ஏற்படலாம். மேலும் காயங்கள் ஆறுவதும் தாமதமாகலாம். பாதங்கள் குறிப்பாக எளிதில் பாதிப்புக்குள்ளாகின்றன. ஏனெனில் இரத்த ஓட்ட குறைபாடும் நரம்பு சேதமும் பெரும்பாலும் சேர்ந்தே நிகழ்கின்றன. ஒரு சின்ன வெட்டு அல்லது கொப்புளம் உணரப்படாமல் போகலாம். ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளிக்காவிட்டால் அது விரைவில் கடுமையான தொற்றாக மாறக்கூடும். குறிப்பாக நீண்டகால நீரிழிவு, இரத்த சர்க்கரை கட்டுப்பாடின்மை, உயர் இரத்த அழுத்தம் அல்லது கொலஸ்ட்ரால், புகையிலை பழக்கம், அதிக வயிற்று கொழுப்பு, போதிய மருத்துவ பராமரிப்பின்மை மற்றும் மருந்துகளை முறையாக உட்கொள்ளாதது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கு நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சிக்கல்கள் தவிர்க்க முடியாதவை அல்ல. அவை மெதுவாக வளர்கின்றன. ஆரம்பகால பரிசோதனை, சரியான இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, சீரான இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் மேலாண்மை, முறையான பாத பராமரிப்பு மற்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்புடன்
பெரும்பாலான சிக்கல்களை தடுக்கலாம் அல்லது தாமதப்படுத்தலாம்.